மண்டே ஈவினிங்க. அந்த அன்னைக்கு ஈவினிங் வந்து சித்ரா பௌர்ணமி. எல்லா கோயிலுமே ரொம்ப விசேஷமாக இருந்தது. ஆனால் எங்களால் போக முடியல. ஹஸ்பண்டுக்கும் நல்லா கோல்ட் அண்ட் காஃப், லைட்டாக ஃபீவரிஷாக இருந்தாங்க. பாப்பாவுக்கும் கொஞ்சம் டயரியா மாதிரி இருந்தது. அவளுக்குமே கோல்டு அஃபெக்ட் ஆன மாதிரி தான் இருந்தது. ஸோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஊசி போட்டு வந்திருந்தாங்க. டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு தான் நடந்து போயிருந்தோம். அங்கே போயிட்டு தீபம்லாம் போட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் வெஷல் வாஷிங் ஒர்க் இருந்தது. நான் வாஷ் பண்ணிவிட்டு டின்னர் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பாவும் ஹஸ்பண்டும் இந்த ஹேங்கிங் பால் கேம் விளாண்டுட்டு இருந்தாங்க. இந்த பால் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் அவளுக்கு நல்லா டைம் போகுதுங்க. டின்னருக்கு பார்த்தீங்கன்னா கம்பு தோசையும் கம்பு இட்லியும் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கூடவே வீட்டில் கொத்தமல்லி தலை இருந்ததுங்க. இப்போ இருக்க கொத்தமல்லியெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சாலும் கெட்டு போயிடுது. அதனால இருக்கிறது அப்பப்போ இந்த மாதிரி கொத்தமல்லி சட்னி ரெடி பண்ணிடுறது. வீட்டில் எல்லாருக்குமே கோல்டு இருக்கிறதுனால சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேங்க. உங்கள் வீட்டில எல்லாம் என்ன டின்னர்னு சொல்லுங்கள். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எல்லோரும் கோயிலுக்கு போனீங்களா? நாங்கள் சிம்பிளாக டின்னர் முடிச்சிட்டோங்க. அந்த அன்னைக்கு டே வந்து ஈவினிங் எங்களுக்கு சூப்பராகவே போச்சு. இன்னொரு வீடியோவில்